யப்பா சமைக்கிறதுல இவ்வளோ இருக்கா? இங்கே சைனாவில் மிகப்பெரிய ஹோட்டலுக்கு மாஸ்டர் செஃப்க்கான போட்டி நடக்குது. அதில் 2 பெரிய செஃப் கலந்துக்கிறாங்க. அதில் சைனாலேயே மிகப்பெரிய செஃப் கிங் ஆஃப் செஃப் கலந்துக்கிறாரு. புட் அண்ட் ஃபிஷ்னு ஒரு ஃபிஷ்ஷை வச்சு தான் சமைக்கிறாங்க. அதுதான் போட்டியே. 2 பேரும் அந்த மீன் எடுத்து சமைக்கிறாங்க. அது தோலை உரிச்சு எண்ணெயில் போட்டு வறுத்து என்னென்னமோ சமைக்கிறாங்க. அதில் அந்த கிங் ஆஃப் செஃப்ன்றவர் எறாவை மெலிசா நறுக்கி அதை வச்சு லெமன் ஐஸ் கியூப்ஸ்லாம் போட்டு என்னென்னமோ சமைச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ அங்கே இருக்கிற ஹீரோ அவர் சமைக்கிறது வந்து ஜாப்பனீஸ் குசின்னு சொல்றாரு. இவங்க 2 பேரும் தரமாக சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ பேண்ட்ரிக்கு போய் அவர் ஒரு பொருள் வாங்குறாரு. அது சுத்தமான பீச்ல பண்ண ஒயின். இங்க 2 பேரும் சமைச்சு அவங்களோட டிஷ்ஷஸ் எடுத்துன்னு வந்து டேஸ்ட் பண்ண சர்வ் பண்ணிட்டு அந்த டிஷ்ஷை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கிங் ஆஃப் செஃப் மட்டும் 9 டிஷ் வச்சிருப்பாரு. இவர் கேட்பாரு, ஒரு டிஷ் தானே சமைக்கணும், நீங்க என்ன 9 சமைச்சிருக்கீங்கன்னு. அவர் சொல்லுவாரு, இது ஜாப்பனீஸ் குசின், இந்த மீன்ல 9 வகையான டேஸ்ட் வரும், அதை தான் நான் சமைச்சிருக்கேன்னு சொல்லுவாரு. உடனே ஜட்ஜஸ்லாம் 2 பேரோட டிஷ்ஷையும் டேஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு யார் ஜெயிப்பான்னு தோணுதோ கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணிட்டு மார்க் கொடுப்பாங்க. அப்போ அந்த கிங் ஆஃப் செஃப்க்கு 45 பேர் மார்க் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்னொரு செஃப்க்கு 5 பேர் தான் மார்க் கொடுத்துருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து நம்ம செஃப் இன்னும் சமைச்சு முடிக்கலன்னு சொல்லுவாரு. சொல்லிட்டு அவர் காதுல ஏதோ சீக்ரெட்டா சொல்லுவாரு. உடனே அவர் போய் ஒரு எறாவை மெலிசா துண்டு துண்டா நறுக்கி அதுல ஏதோ வச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோ போய் அங்கிருந்து வாங்கிட்டு வந்த ஒயின் அது மேல ஊத்துவார். ஊத்துனோடனே அப்படியே அதெல்லாம் ஒரு மாதிரி எந்திரிக்கும். அங்க இருக்க மொத்த பட்டாம்பூச்சியும் வந்து அது மேல உட்காரும். ஜட்ஜஸ்லாம் மறுபடியும் அதை எடுத்து டேஸ்ட் பண்ணுவாங்க. டேஸ்ட் பண்ணிட்டு திருப்பியும் ஓட்டிங் நடக்கும். ஓட்டிங் நடந்தா 25-25 ஈக்குவல் ஆயிடும். போட்டி டிராவ் ஆயிடும். உடனே ஓனரு நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணி சொல்லலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க.